ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே தான் மத்தியஸ்தம் செய்வதாக பாகிஸ்தான் கூறி வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் மீது கடும் அதிருப்தியில் ஈரான் உள்ளது. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கிய சூழலில் சில குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களை மட்டுமே ஈரான் அனுமதித்தது. அதன்படி பாகிஸ்தானைச் சேர்ந்த 10 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்தது. ஆனால் இந்த விவகாரத்தை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. தங்களின் எச்சரிக்கை காரணமாகவே 10 அமெரிக்க ஆதரவு கப்பல்களுக்கு ஈரான் ஹார்மூஸில் வழிவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். மத்திய கிழக்கில் ஈரானின் பிரதான எதிரியாக இருக்கும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து பாகிஸ்தான் செயல்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி பாகிஸ்தானுக்கு ஈரான் ஹார்மூஸ் வழியாக கச்சா எண்ணெயை கொண்டு செல்ல அனுமதி அளித்தது. ஆனால் அமெரிக்காவோ தங்களின் எச்சரிக்கை காரணமாகவே ஈரான் தங்களுக்கு பணிந்து இந்த பரிசை எங்களுக்கு அளித்தது என்று கூறியது. இது ஈரானுக்கு எரிச்சலை கொடுத்ததுடன் பாகிஸ்தானின் கேவலமான நடவடிக்கையாக பார்த்தது. அமெரிக்காவிற்கு உதவும் வண்ணம் பாகிஸ்தான் நடந்து கொண்டுள்ளது என்று ஈரான் சந்தேகிக்கிறது. இதனால் பாகிஸ்தான் மீதான ஈரானின் கோபத்தை இது பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது கிட்டத்தட்ட ரெட் லைனை தாண்டியதாகவே ஈரான் கருதுகிறது. ஒரு முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் செய்துள்ள இந்த நடவடிக்கை தங்களுக்கு துரோகம் இழைத்தது போல உணர்வை தருவதாக ஈரான் சொல்கிறது.